வணக்கம். இந்த சாப்டர்ல நம்ம ஃபேஸ் எக்ஸ்ப்ளோஷன் எஃபெக்ட் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃபோட்டோஷாப்பை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த எஃபெக்ட் பண்றதுக்காக ஒரு ஃபேஸ் இமேஜ் நான் எடுக்க போறேன். இந்த இமேஜை கிளிக் பண்ணி என்னோட ஃபோட்டோஷாப் இன்டர்ஃபேஸ்க்குள்ள நான் டிராக் அண்ட் ட்ராப் பண்றேன். இதே மாதிரி நீங்கள் ஃபைலில் ஓப்பன் கிளிக் பண்ணி கூட நீங்கள் இமேஜை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பேக்ரவுண்ட் லேயரை நான் டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த லேயர் லாக் ரிலீஸ் ஆயிரும். இந்த லேயரோட லாக் ரிலீஸ் ஆயிரும். டபுள் கிளிக், நியூ லேயர் கிரியேட் பண்ண கேட்குது. ஓகே, இப்போது இந்த லேயரோட லாக் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போது இன்னொரு நியூ லேயர் நம்ம கிரியேட் பண்ணணும். லேயர் பேனல் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் இருக்கும், நியூ லேயர் ஐக்கான். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எம்டி லேயர் கிரியேட் ஆகும். நியூ எம்டி லேயர் கிரியேட் ஆகும். இப்போ இந்த லேயரில் பெயிண்ட் பக்கெட் செலக்ட் பண்ணுங்கள். ஷார்ட்கட் G செலக்ட் பண்ணி பேலட்டில் ஒயிட் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பெயிண்ட் ஃபில் பண்ண இந்த லேயரை நம்ம இமேஜ் லேயருக்கு கீழே கொண்டு ட்ராப் பண்ணுங்கள். இப்போ இந்த லேயரை ரைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன்ஸில் பேட்டர்ன் ஓவர்லே சூஸ் பண்ணுங்கள். பேட்டர்ன் ஓவர்லே ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் மோட்ஸ் ஒப்பாசிட்டி ஃபுல்லாக இருக்கணும். பிளெண்டிங் மோட் நார்மலில் இருக்கணும். பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செக்குடு ஸ்கொயராக இருக்கிற பேட்டர்னை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸ்கேலிங் ஒரு மீடியமான ஸ்கொயர் இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. பர்சன்டேஜ் 99% நீங்கள் கொடுக்கலாம். ஓகே கிளிக் பண்ணுங்கள். இப்போது மேலே இருக்க நம்மளோட இமேஜை நம்மளோட லேயர் மோடை மாற்ற போகிறோம். லேயர் மோடை மல்டிப்ளைக்கு மாற்றணும் அப்படின்னா நமக்கு கீழே இருக்க லேயர் பேட்டர்ன் கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, செக்குடு பேட்டர்ன். அந்த பேட்டர்ன் நம்மளுக்கு இங்கே தெரியும். ஸோ அந்த இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெக்டாங்குலர் மார்க்யூ செலெக்ஷன் டூல், அந்த டூல் அதோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா M. அந்த டூலை செலக்ட் பண்ணி சின்ன சின்ன பார்ட்ஸாக நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஒரு பார்ட் செலக்ட் பண்ண உடனே நீங்கள் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிங்கன்னா இன்னொரு செலெக்ஷன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டாக செலக்ட் பண்ணிக்கணும். ஒரு ஹாஃப் ஃபேஸ் வரைக்கும் நீங்கள் இந்த மார்க்கி டூலை யூஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ரேண்டம் ஷேப்ஸ் நீங்கள் போடலாம், ஒரே மாதிரி இருக்கணும்னு இல்லை. இந்த மாதிரி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இமேஜை கிளிக் பண்ணி Ctrl J, அதாவது இங்கே நம்ம செலக்ட் பண்ண ஒவ்வொரு பார்ட்டையும் ஒரு காப்பி எடுக்க போகிறோம். உங்கள் கீபோர்டில் Ctrl J கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த நம்ம செலக்ட் பண்ண ஒவ்வொரு பாக்ஸஸும் இன்னொரு காப்பி லேயராக நமக்கு கிடைக்கும். இப்போது அதே காப்பி லேயரை நான் இன்னொரு காப்பி எடுக்கிறேன். Ctrl J 3 காப்பி நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரெண்டையும் நம்ம ஹைட் பண்ணிடலாம். இப்போ இந்த முதல் எடுத்த நம்ம காப்பி இருக்குல்ல, அந்த காப்பியில் நம்ம லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன்ஸில் பெவல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். பெவல் அண்ட் எம்போஸ் அதை செலக்ட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு எம்போஸ் ஆன மாதிரி ஒரு அந்த பேட்டர்ன்ஸ் ஃபுல்லாமே பம்ப் ஆன மாதிரி ஒரு எம்போஸ் எஃபெக்ட் நமக்கு கிடச்சிருக்கும். ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது Ctrl T ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அந்த செலக்ட் பண்ண இமேஜஸ் ஃபுல்லாக பெவலாக மாற்றிருக்கோம் இல்லையா, அந்த இமேஜை ஃபுல்லாக நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ Ctrl T செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை அப்படியே, எதுக்கு ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அலைன்மெண்ட் மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம இப்போ ரிலீஸ் பண்ணலாம். ஷிஃப்ட்டை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் என்டர் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இமேஜ் பிளேஸ் ஆயிரும்.
இப்போ இது வந்துட்டு மல்டிப்ளைல இருக்கனால நமக்கு வந்து இங்கே டார்க்காக இருக்குது. இதை வந்து நம்ம நார்மலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னோட கலர் வந்து நமக்கு இங்கே கிடச்சிரும். மல்டிப்ளைலேருந்து நம்ம நார்மலுக்கு மாற்றிருக்கோம். இப்போது இதை மூவ் பண்ணி வச்சதுக்கப்புறம் இதோட பெர்ஸ்பெக்டிவ், இதோட ஆங்கிள்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். எப்படி இந்த ஃபேஸ்லேருந்து பிளாஸ்ட் ஆகி வெளியே பீசஸ்லாம் வர்ற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதை ஃபுல்லாமே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி பெர்ஸ்பெக்டிவ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் லேயரை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl T செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி அதில் பெர்ஸ்பெக்டிவ் செலக்ட் பண்ணியிருக்கணும். இப்போது அதோட கார்னர் எட்ஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி கீழே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி அதோட ஆங்கிள்ஸ் வந்து பெர்ஸ்பெக்டிவ் ஆங்கிள்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, இப்போது எனக்கு இந்த ஆங்கிள் ஓகே. அப்போ நான் என்டரை கிளிக் பண்ணுறேன். அடுத்த ஸ்டெப், நம்ம இன்னொரு லேயர் காப்பி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ அந்த லேயருக்கு போவோம். அந்த லேயரை ஆன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி மல்டிப்ளைல இருக்கும். அதையும் நார்மலுக்கு மாற்றிக்கலாம். இப்போது இதோட செட்டிங் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய் ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் உங்களுக்கு அப்பியர் ஆகும். அந்த டயலாக் பாக்ஸில் நீங்கள் லைட் செட்டிங் இருக்கும், அதை வந்து லோ பண்ணிடுங்க. லோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் உங்களுக்கு. சேம் நம்ம இந்த லேயருக்கு பெவல் அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இந்த லேயருக்கும் நம்ம பெவல் அப்ளை பண்ணணும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷனில் போய் பெவல் டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அதோட செட்டிங் பார்த்துக்குங்க, செக் பண்ணிக்கோங்க. பெவலோட செட்டிங் இன்னர் பெவல் ஸ்டைல் வந்து இன்னர் பெவல் கொடுத்துருக்கு. சரிங்களா? இப்போ டெப்த்து வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கும், 100 to 147 நம்ம கொடுக்கலாம். ஓகே கிளிக் பண்ணிக்கங்க. இப்போது இந்த கீழே இருக்க லேயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லேயரை இந்த பிளாக் லேயர் இருக்குல்ல, அந்த லேயருக்கு மேலே நம்ம வந்து ட்ராக் பண்ணி போட்டுருவோம். ஓகே, இப்போ இந்த இன்பிட்வீனில் ஒரு லேயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லேயர் தான் வந்துட்டு நமக்கு வர்ற அந்த லைட்டிங், அந்த வெடிக்கிற மாதிரி ஒரு பிளாஸ்ட் ஆகிற அந்த லைட்டிங் இருக்குல்ல, அதை வந்து இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். மொதல் லேயரில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தனித்தனி பீசஸாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அந்த எஃபெக்ட் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது லேயர் வந்து அந்த பீசஸ்லாம் ஒரு இடத்துலேருந்து ப்ரோக் ஆகி உடஞ்சி வர்ற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். மூணாவது எஃபெக்ட் வந்துட்டு அந்த பிளாஸ்ட் ஆகிற அந்த எஃபெக்ட், அந்த ஒரு ரேஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, ஒளிக்கதிர் மாதிரி எஃபெக்ட் வந்து நம்ம பண்ண போகிறோம். இப்போ இந்த லேயர் வந்துட்டு மல்டிப்ளைலேருந்து நார்மலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஃபில்டரில் போயிட்டு பிளரில் ரேடியல் பிளர் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது ஸ்பின்னில் இருக்குது, இது ஜூமுக்கு மாற்றிக்கங்க. ஓகே, இப்போ இந்த ரேஸ் ஒரு எஃபெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, பிளாஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு எஃபெக்ட். இந்த எஃபெக்டை வந்து இந்த ரெண்டு லேயருக்கும் இன்பிட்வீனில் நம்ம வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண போகிறோம். அப்போ தான் இந்த ரெண்டு லேயருக்கும் நடுவில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வரும், ஒரு 3Dயோட லுக் நமக்கு கிடைக்கும். அந்த காரணத்துக்காக தான் நம்ம அந்த ரெண்டு லேயருக்கும் நடுவில் இந்த ரேஸோட லேயரை நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இன்னும் எனக்கு வந்து அந்த ரேஸ் வந்து இன்னும் அதிகமாக இருக்கணும். ஸோ நான் இந்த லேயரை வந்து இன்னொரு காப்பி எடுக்கிறேன். Ctrl J கிளிக் பண்ணுறேன், இன்னொரு காப்பி இந்த லேயர் வருது. இப்போ இந்த லேயர் இருக்குல்ல, இந்த ரெண்டாவது ஒரு காப்பி எடுத்த லேயரை நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன். Ctrl T கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன். சேம் ரைட் கிளிக் பண்ணி பெர்ஸ்பெக்டிவ், அதோட ஆங்கிளை வந்து இன்னும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி பண்ணுறேன். ஒரு பிளாஸ்ட் எஃபெக்ட் அந்த ஃபீல் வர்றதுக்காக இந்த மாதிரி. அதே மாதிரி இந்த கார்னர்ஸையும் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஷ்ரிங்க் பண்ணிக்கலாம். அந்த பிளாக் அந்த ஹோல்ஸ்லேருந்து அந்த பர்ஸ்ட் ஆகி அந்த பீசஸ்லாம் வந்து வர்ற மாதிரி ஒரு எஃபெக்ட் நமக்கு வந்து கிடைக்கும். என்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக பாக்ஸஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, ஒரு பேட்டர்ன் ஓவர்லே, அந்த லேயரை நம்ம ஹைட் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு ஃபேஸ் எக்ஸ்ப்ளோஷன் எஃபெக்ட் கிடச்சிருச்சு. தேங்க்யூ.